எடப்பாடி பழனிசாமியை தரை குறைவாக பேசிய அண்ணாமலை. இறங்கி அடிக்கும் அண்ணாமலையால் கடும் கோபத்தில் எடப்பாடி. வாங்க அது என்ன தகவல்னு தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்க. சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் நேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, முன்னாள் ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை அவர்கள், கருணாநிதியின் அரசியல் தனிமனித வாழ்க்கையை பிரித்து பார்க்கும் பக்குவம் பாஜக உள்ளது என்றும், 100 ஆண்டுகளை கடந்த 5 முறை முதல்வராக இருந்த ஒரு மனிதருக்கு மத்திய அரசு சார்பாக நம் மரியாதையை செலுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில்தான் ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினி அலர்ட் கொடுத்துள்ளார். திமுக அரியணை உதயநிதிக்கு போகும்போது கலவரம் வெடிக்கும் என்பதை நடிகர் ரஜினி சுட்டிக்காட்டியுள்ளார். ரஜினி அவரது பாணியில் முதல்வரிடம் மறைமுகமாக கூறியுள்ளதாகவும் தெரிகிறது. தமிழகத்தில் பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை விட வேறு வாய்ப்பே இல்லை எனவும், திராவிட அரசியலை அடியோடு ஒழிக்க 2026 தேர்தல் தான் சரியான தருணம் என்றும் கூறினார். திமுகவுடன் பாஜக எப்போது கூட்டணி வைக்காது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்று சக்தியாக பாஜக நிரூபித்துள்ளது. நமக்கு திமுக, அதிமுக இருவருமே எதிரிகள் தான். 2 திராவிட கட்சிகளை அகற்றவே என்னை மாநில தலைவராக மத்திய தலைமை நியமித்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். ஃபிட்டிங் ஏஜென்ட் பார்ட்டியாக, டெண்டர் முறை விடும் கட்சியாக எடப்பாடி பழனிசாமி தலையிலான அதிமுக கட்சி மாறியுள்ளதாக விமர்சித்த அண்ணாமலை, விவசாயியின் மகனான எனது நேர்மை நாணயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்றும், எவரோ ஒருவரின் காலில் தவழ்ந்து பதவியை பிடித்த தற்கூரி எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேச தகுதி இல்லை என காட்டமாக விமர்சித்தார். அதிமுக ஆட்சி காலத்தின் போது மாதம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பணத்தை கொடுத்து நாற்காலியை காப்பாற்ற எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி பேசக்கூடாது என்று அண்ணாமலை கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் பொதுவெளியில் பொது மேடையில் எடப்பாடி பழனிசாமியை தற்கூரி என்றும், தவழ்ந்து வந்து ஆட்சிக்கு பிடித்தவர் என்றும் மிக தரைக்குறைவான வார்த்தைகளால் பேசியுள்ளார் அண்ணாமலை. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பதில் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.